தேடிக்கொண்டிருக்கும் ஒன்று உன்னை தேடிக்கொண்டிருக்கும். ஹலோ, நீங்கள் நினைக்கிற மாதிரி 2K கிட்ஸோட நான் வெர்ஜின் ஃபர்ஸ்ட் நைட்டில் ப்ராப்பர் 90s கிட்டோட வெர்ஜின் ஃபர்ஸ்ட் நைட். லைட் ஆஃப் பண்ணலாமா? நீங்கள் யாராச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா? இனிமேல் நம்ம 2 பேரும் ஒரே டீமாக இருக்கலாம். கிட்ட நான் தனியாக பேசணும். நாளைக்கு ஏரிக்கரை கிட்ட மீட் பண்ணலாம். நான் சிவான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. நீ தான் சேர்த்து வைக்கணும். அப்புறம் என்னாச்சு? ஐ, கரண்ட் போயிடுச்சு. வெற்றி, ரொம்ப புழுக்கமாக இருக்குல்ல, வெளியே போகலாமா? போலாமே. என்ன பார்க்குறீங்க? இல்லை, எல்லார் வீட்லேயும் கரண்ட் இருக்கு, நம்ம வீட்டில் மட்டும் கரண்ட் இல்லை. ஒருவேளை ஃபியூஸ் போயிருக்குமோ? இருக்கலாம். சரி, அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் என்னங்க, அவங்க அப்பாவெல்லாம் கன்வின்ஸ் பண்ணிட்டு என் தலைமையில் கல்யாணம் சும்மா ஜாமுன்னு நடந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்ல? கஷ்டம்லாம் இல்லை, என்ன அவளும் என்ன லவ் பண்ணான். எப்படி சொல்கிறீங்க? லவ் இல்லாமையா அவள் பையனுக்கு வெற்றின்னு என் பேர் வச்சிருப்பா? அது சரி. அது சரி, நீங்கள் ஏதாவது லவ் பண்ணியிருக்கீங்களா? லவ் பண்ணேன். 3 வருஷமாக ஒரு பையனை லவ் பண்ணேன். எங்கள் லவ் மேட்ரு எப்படியோ எங்கள் வீட்டில் தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, ஜாதி அது இதுன்னு சொல்லி எங்கள் லவ்வை பிரிச்சுட்டாங்க. என்னங்க சொல்கிறீங்க? 1000 பிரச்சனை இருந்தாலும் லவ் பண்ண பொண்ணை தேடி லவ் பண்ண பையன் வந்திருக்கணும்ல. நீங்கள் என்னெல்லாம் லவ் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் உங்கள் அப்பன் தலையிலே கொட்டி என்றைக்கும் உங்களை தூக்கிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க பிரியா, இந்த உலகத்தில் யாரையுமே நம்பவே கூடாது. ஏன்னா இங்கே யாருமே நல்லவங்களே இல்லை. ஒன்றை மட்டும்தான் நீ நம்பணும், ஏன்னா உன்னை நீயே ஏமாற்றிக்க முடியாது. ஏய், யார் நீ? ஏய் பிரியா, ஊருக்குள்ள திருட வந்துட்டான்னு நினைக்கிறேன். நீ உடனே வீட்டுக்கு போ. வெற்றி, ஏய் நீங்களே எங்க இருந்து வரீங்க? டேய், உனக்கு விஷயம் ஊருக்கு திருட வந்துட்டான்டா. டேய், அவனை தொத்தி தானே நான் வந்தேன். அப்படியா? எங்க? இதோ இந்த பக்கம். டேய், துரத்துறது எங்களுக்கு தெரியுதா? அவன் இங்க தான் வந்தான். டேய், அப்போ ஊருக்குள்ள மொத்தம் 2 பேர் வந்திருக்காங்க. எப்படி இந்த ஏரியாவை தாண்டி இருக்க முடியாது? மொத்த கதவையும் தட்டுறோம் தூக்குறோம். டேய் சரி வாடா. நீ என்ன தங்கச்சி கூட்டு வந்துருக்க? நீங்கள் 2 திருட வந்துட்டு போங்க, நான் தங்கச்சி வீட்டில் விட்டு வந்துடுறேன். சரி போ. தங்கச்சி இங்க என்னமா பண்ற? அண்ணா, அவன் திருடனை தொடுத்துட்டு போறானா? அதாம்மா சொல்றேன், ஊருக்குள்ள திருட வந்துட்டான். இங்க என்ன பண்ற? வீட்டுக்கு போ. அண்ணா, நான் கராத்தேல பிளாக் பெல்ட். என் கையால திருடனை பிடிச்சி நான் யாருன்னு காட்டுறேன். திருட்டு பயல மாட்டியா நீ? நோ கையண்ணா. திருட வர? நோ விடுண்ணா. நோ விடுன்றல. யாரா நீ முத? யோ கையடியா. யாரை பார்த்து திருடன்ற? நான் அவனும் திருடலாம் கிடையாது. என் ஆளை பார்க்க வந்தேன். இது ஆளை பார்க்க வந்தியா? யாரா நீ? நான் யாரா சொல்கிறேன் கேட்டுக்கோ. காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து குளிச்சு முடிச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பார்க்குற பொண்ணு சிங்கிள் யார் கமிட்டட் யாருன்னு கண்டுபிடிச்சி அதில் 10 பொண்ணை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம கேரக்டர் யார் செட் ஆவாலோ அவளை கண்டுபிடிச்சி அவள் இன்ஸ்டா ஐடியை தேடி ரிப்ளைவே வராத பொண்ணுக்கிட்டேருந்து ரிப்ளை வர வச்சு அவள் ஃபோன் நம்பரை வாங்கி அவள் போடுற மொக்க ஜோக்குக்கெலாம் விழுந்து சிரித்து நம்ம தான் பெரிய காமெடி கிங்குன்னு அவளை நினைக்க வச்சு கடைசியில் இவன் தான் நம்மளுக்குன்னு தோணும் போது அவகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லி ஒரு நாள் வீட்டில் யாருமே இல்லை, தில்லு இருந்தால் வீட்டுக்கு வாடான்னு சொல்லும்போது கிடைச்சதுரா சான்ஸ்னு ஆசையாக அந்த பொண்ணை பார்க்க வந்தா உன்ன மாதிரி ஒருத்தன் பிடிச்சி என்ன திருடாங்கிறான். யாரா அவ? இதோ உன் பேரே நைட்டு பண்ணிக்கிற அந்த பொண்ணு தான். என்ன எவளையும் காணா, என்ன இவனையும் காணா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் லவ் மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, லவ் பண்ணும்போது நீ தான் என்னோட ஆட்டு பேட்டி மிட்டெல்லாம் போடுவாங்க, கடைசி நமக்கு சங்கு ஊதிடுவாங்க. அவளை என்னால் மறக்க முடியல, அதான் தற்கொலை பண்ண முடிவு பண்ணிட்டேன். சாக போறீங்களா? யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? எப்போ சாவீங்க? என்ன பார்த்தா காமெடியா இருக்கா? உண்மையா லவ் பண்ணிருக்கீங்களா? யோ, பசங்க லவ் பண்ணா உண்மையா தான் லவ் பண்ணுவோம். இதோ வரேன் இரு. என்ன பிரச்சனை உனக்கு? ஒரு பொண்ணு சின்சியரா லவ் பண்ணேன். விடிஞ்சா அவளுக்கு கல்யாணம். எங்க அப்பா அம்மா தான் முக்கியம், நீலாம் தேவையில்ல போடான்னு சொல்லிட்டான். அவன் இல்லாத வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியல, அதான் செத்துடலான்னு. பேர் என்ன? நவீன். இங்கே பேர் நவீனே, இந்த உலகத்தில் ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கணும்னு வச்சுக்கோயேன், எப்படி இருந்தாலும் கிடைச்சிரும். அதே விஷயம் உனக்கு கிடைக்கூடாதுன்னா நீ தலைகில இருந்தால் கூட அந்த விஷயம் உனக்கு கிடைக்காது. த்ரிஷா இல்லைனா நயன்தாரா, போயிட்டே இருக்கியா? த்ரிஷா தான் வேணும். என்ன மாதிரி இருக்க? சரி டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன், பார்த்துக்கோ. தல
அங்கே என்னடா பண்ணுற? அங்கே ஒரு லூசிக்கிட்ட மாட்டிக்கிட்டேன்டா. அவங்ககிட்ட தப்பிச்சோடத்துக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு. சரி நீ இப்படி போ, நான் அப்படி போகிறேன். நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துடு. டேய் நீ இந்த பக்கம் வீட்டில் பாரு, நான் அந்த பக்கம் பார்க்குறேன். ஓகே ஓகே போ. பெரியமா பெரியமா. யோ தகப்பா, நீ என்ன பண்ணுறீங்க? ஏம்பா நீங்கள் சின்ன சிறுசுங்க சந்தோஷமாக இருப்பீங்க. அதுக்கு நீ சந்தோஷமா இருக்கீங்க வந்துட்டியா? யோ ஊருக்குள்ளே திருடனை தேடிட்டு இருக்காங்க. அவன் கையில் மாட்டின தலையிலே கூட்டிடுறாங்க. ஒழுங்கா வீட்டுக்கு போயா. என்ன ஊருடாது? இவ வீட்டில் அவ இருக்கா, அவ வீட்டில் எவ இருக்கா? ச கருமோ. நீ என்னடா டென்ஷனாக வந்துட்டு? அதை விட நான் திருடனை பார்த்தியா? இல்லடா, அவன் மட்டும் மாட்ட மாட்டேன்றான். ஆனால் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இந்த ஊர்லேயும் உங்கள் அப்பா தான் ரொம்ப பொறுப்பாக இருக்காருண்ணே. என்னடா சொல்கிறேன்? ஆமாண்ணே, இந்த ராத்தோ சிங்கம் மாதிரி திருடனை ஒத்தையா தேனுக்கானே. நான் தான் சரஸ்வதியத்தை தனியாக இருக்கு திருட உள்ள போதா சொல்லி அனுப்பி வச்ச. அந்த ஆளு என்கிட்ட அங்கே அனுப்புனேன். செத்திங்கடா அன்னைக்கு. எங்கள் ஊரில் வந்து திருடுங்களாடா? இவனை போய் நீ என்னென்ன அடிச்சுட்டு? இவனை நான் பார்த்துக்கிறேன். உங்களெல்லாம் அடித்தா எனக்கு தான்டா அசிங்கம். நீ அடிமா. பிரியா என்ன பண்ணுற? இப்போ எதுக்கு பிரியா எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்க? ஒருத்தனை லவ் பண்ணி அவன் தான் லைஃப்னு வாழ்ந்தா, எவனோ ஒருத்தன் நீ வேற நான் வேறன்னு எங்களை பிரித்து உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நீயோ சந்தோஷமாக இல்லாமல் நானும் சந்தோஷமாக இல்லாமல் வாழ்கிறதுக்கு பதிலாக மனசுக்கு பிடிச்சவனோட ஓடி போகிறது எவ்வளவோ மேல். அப்படி மனசுக்கு பிடிச்சவனை எவனாச்சும் அடிக்கும் போது கராத்தே தெரிஞ்ச நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? நீ தான் லவ்வர்ஸ் எல்லாம் சேர்த்து வைப்பியே, எங்கள் லவ்வையும் சேர்த்து வை. ஏய் வாடா. அப்புறம் வெற்றி மாமா சொல்ல மறந்துட்டேன், இந்த உலகத்துல எவனையும் நம்பாத, எல்லாம் ஏமாத்துருவாங்க. உன்னை மட்டும் நீ நம்பு. வரட்டா? இங்க நடந்ததை மட்டும் வெளியே தெரியாம பாத்துக்கடாமாப்ல. வெற்றி பொண்டாட்டி ஊரை விட்டு ஓடிட்டாடா. இது வரைக்கும் நீங்கள் என் வாழ்க்கையில் பார்த்ததெல்லாம் சன் டிவி சீரியல் மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது இதை விட கொடுமையாக இருக்கும். அடுத்த எபிசோட்ல பாருங்க.